ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காட்டான் படத்தோட ப்ரெஸ் மீட்டிங்ல விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் பார்வதியை செம்மையா நோஸ் கட் பண்ணிட்டாரு. அதுவும் பொது மேடையில இப்படி பண்ணது விஜய் சேதுபதி மேல செம்மையான விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்காரு. ஆல்ரெடி பிக் பாஸ்ல விஜய் பார்வதியை செம்மையா வறுத்து எடுத்தாரு விஜய் சேதுபதி. நீங்க பண்றது சரியில்லை, நீங்க பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் விஜய் பார்வதியை சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் அதே போல இப்போ இந்த காட்டான் படத்துல விஜய் பார்வதியை அவர் கூட நடிக்க வச்சிருக்காரு. செம்ம கோவத்துல இருப்பாரு, பேசவே மாட்டாங்க நினைச்சாங்க. ஆனா இப்ப அவரோட பெரிய மனசை இங்க காட்டுது. அவரோட படத்திலே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பிக் பாஸ்ல நடிச்சா கண்டிப்பா அவங்களோட திறமையை உள்ள காமிச்சாங்கன்னா மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வருவாங்க அப்படின்றது ஒரு காரணத்துக்காக தான் பிக் பாஸ்ல நிறைய கண்டஸ்டன்ட் உள்ள போவாங்க. ஆனா விஜய் பார்வதி உள்ள போனது லவ் பண்ணவும் அடுத்தவங்களை பிரச்சனை இழுக்கிறதுமா தான் இருந்தாங்க. ஆனா விஜய் சேதுபதி விஜய் பார்வதியை அவரோட படத்துல நடிக்க வச்சாரு. இந்த படத்தோட பிரஸ் மீட்ல விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் பார்வதி பத்தி ஒண்ணுமே சொல்ல வேணாம், அவங்கள பத்தி பேசவும் நான் விரும்பல, ஏன்னா நிறைய அவங்கள பத்தி பேசி டயர்ட் ஆயிட்டேன். ஆனா எல்லாருக்குமே அவங்க மேல வருத்தமோ இல்ல ஏதோ இருக்கும். ஆனா அது இந்த படத்து மூலமா எல்லாமே கிளியர் ஆயிடும். அப்படி செம்மையா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அவங்கள நடிப்பை பார்த்து எல்லாமே வியப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டியும் பேசியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். இது ரசிகர்கள் மத்தியில செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் விஜய் பார்வதியும் கமருதீனும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சைடு போயிட்டு இருக்க. இவங்க இப்ப படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கமருதீனுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. ஆல்ரெடி நடிச்சிட்டு இருந்த சீரியல்லையும் வாய்ப்பு இல்லை, இப்ப புதுசா சீரியல்லையும் வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்ட காலத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சேதுபதி விஜய் பார்வதி பத்தி சொன்ன விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.